ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டெயின்மெண்ட். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பனிங்லேயே வந்து நம்ம யூஜியை தான் காட்டுறாங்க. யூஜி அவன் பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். பட் ஆனால் அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து இவளோட பெர்மிஷனோடையே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ இவளுக்கும் வந்து அப்படியே ரொம்ப ஷாக்கிங்காகவே இருக்கும். அது பட்டுன்னு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து அதை ஷேர் பண்ணும்போது என்னது வீடியோ எடுத்தானா என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவாங்க. தெரியாமல் சொல்கிறேன், ஏன்டி இப்படி கத்துறீங்க, எல்லாருடைய மானத்தை வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஜியும் வந்து அப்படியே சொல்லுவாள். உடனே ஷென்னு வந்து எனக்கும் இவ்வளோ பார்த்தா பொறாமையாக தான் இருக்கும். ஏன்னா அவன் பாய் ஃப்ரெண்ட் வந்து செமையாக இருப்பான். ஸ்கூல்லேயும் காலேஜ்லேயும் அவன் தான் பயங்கரமான கிரேட்ஸ்லாம் எடுப்பான். அதனாலே அவனுக்கு பயங்கரமான ஃபேன் ஃபாலோவிங்க, கேர்ள்ஸ் எல்லாருக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இவ்வளோ அப்படியே மைண்ட் வாஷ்லேயே பேசிக்கிட்டே இருக்கா. ஸோ அவங்க சரி வந்து உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, அவன் வந்து உனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சால் அவன் வீடியோ எடுத்திருக்கானா, நீ அதை ஏன் ஓப்பனாக சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு இவ்வளோ வந்து அப்படியே யோசிச்சு பார்க்குறான். அவன் வந்து ஒரே ஒரு வாட்டி வீடியோ எடுத்துக்கிறேன், இதுக்கப்புறம் நான் எடுக்கவே மாட்டேன் ப்ராமிஸ் அப்படின்லாம் சொல்லி சொன்னான்டி, அதனால தான் நான் அலோவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். என்னது அலோவ் பண்ணியா, உனக்கு பிடிக்கலன்னா அதை டேரெக்டாக சொல்ல வேண்டியது தானே, சொல்லாமல் அதையே அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அவனையும் வந்து எடுக்க விடுற, இதே அப்புறம் பழக்கமாயிடும்ல. உனக்கு பிடிக்கலன்னா ஓப்பனாக பிடிக்கலன்னு சொல்ல, அதை அவன் புரிஞ்சுக்கிட்டு அவன் இருக்க போகிறான். இல்லைனா பிரேக்கப் பண்ணி விடு அப்படின்னு சொல்லிட்டு சரி செம்மையாக கற்றுன்னு கத்துறான். உடனே வந்து சின்னம் வந்து ஆமாம் நான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன், வீடியோ எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வேளை அவங்களுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சுன்னா அவங்க எக்ஸை பழி வாங்கிறதுக்கு அவங்க பாய் ஃப்ரெண்டு கிட்ட வந்து இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணி பயங்கரமாக பழி வாங்குவாங்க. ஸோ இல்லைனா யூடியூப் பான் சைட்ஸ்னு சொல்லிட்டு அதில் ஏதாவது போட்டு பழி வாங்குவாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு யூஜிக்கு வந்து உடனே செம்ம ஷாக் ஆகிட்டு என்னடி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் உடனே செய்வோம் வந்து ஆமாம் இந்த மாதிரி நான் பல கதைகளை நானும் பார்த்துருக்கேன் ஃபேஸ்புக்கில். ஸோ இதெல்லாம் ரொம்ப சாதாரணம், அவனுங்க ஏன் வீடியோ எடுக்கிறாங்கன்னு தெரியுமா, உனக்கு தெரியாமல் நீ ஏன் இதெல்லாம் அலோவ் பண்ணுற, உன் லவ் பண்ண நினச்சா எனக்கு அப்படியே மெய்சில் இருக்குது போக அப்படின்னு சொல்லிட்டு அவளும் செம்ம கலாய்க்கிறாள். உடனே ஷின்னும் வந்து இன்கேஸ் யோசிச்சு பாரு, அவனுக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சு, அவனோட லேப்டாப்பும் ஒரு வேளை ஒர்க் சரியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை தூக்கி குப்பையில் போட்டுடுறான். அந்த லேப்டாப்பை பார்த்துட்டு இன்னொரு பையன் வந்து அதை எடுத்து அவன் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறான். அந்த பையனை வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணுவேன், அவன் வந்து உள்ளே இருக்க வீடியோலாம் அப்படியே ரெக்கவர் பண்ணி அதை பார்த்து அவனும் என்ஜாய் பண்ணுவான். பத்தாத்துக்கு யாரோ தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை பான் சைட்ஸ்லேயும் போடுறதுக்கான சான்சஸ் இருக்குல்ல அப்படின்னு சொன்னோடனே இந்தடி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறான். சரி ஓகே ரியாலிட்டிக்கு வாங்க. ஸோ ரியாலிட்டியில் ஒரு வேளை அவன் டெய்லி நைட்டு வந்து அந்த வீடியோ பார்த்து தான் தூங்குறான்னு வச்சுக்கோ, தூங்க கலக்கத்தில் தெரியாமல் அவன் கைப்பட்டு அந்த வீடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் ஆகிடுச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே அதுக்கு என் பாய் ஃப்ரெண்ட் வந்து இன்ஸ்டாலலாம் இல்லை, ஐயோ ஆனாலும் அவன் ஃபோனை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னான். அப்போ போயிட்டு அந்த ஷோரூமில் கொடுக்கும்போது அவங்க இருக்கிற டேட்டாஸ்லாம் அவங்க பேக்கப் பண்ணும்போது அங்கே இருக்கிறவங்க அந்த வீடியோஸை பார்த்துட்டாங்கன்னா அப்போ கூட என் மானம் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு யூஜி வந்து சொல்கிறான். உடனே சரி வந்து இப்போ இதெல்லாம் முன்னாடியே யோசிக்காத, நீ ஒரு அறிவு கட்டவ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிடிச்சி கத்திக்கிட்டே இருக்காங்க. அவன் ஒழுங்காக அவனை பிரேக்கப் பண்ணு அப்படின்லாம் சொன்னால் நீ ரொம்ப ஈஸியாக சொல்லிடுற பிரேக்கப் பண்ணுன்னு, அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்கிறான். உடனே ஷின்னும் வந்து உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கான். பட்டுன்னு பார்த்தா கால் வருது அவன் ஃபோன்லேருந்து. ஆள் கால் பண்ணுறான், கொஞ்சம் நேரம் வாய மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அட்டன் பண்ணுறா. பார்த்தா வேற எவனும் பேசுவான். யார் உங்ககிட்ட எப்படி இந்த ஃபோன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை இதை மிஸ் பண்ணிட்டாங்க போல், என்கிட்ட தான் இப்போ இந்த ஃபோன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவான். உடனே அதை சொன்ன உடனே சேவும் ஷின்னும் செம்ம திட்டுவாங்க. இப்போ புரியுதா ஆக்சிடெண்ட்டாகவும் இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனையும் வந்து போயிட்டு அந்த ஃபோன் பண்ணவர்கிட்ட ஃபோனை வாங்கிட்டு வந்து இவகிட்டே அப்படியே தூக்கி போடுவாள். இப்போ புரியுதாடி உனக்கு, இந்த மாதிரி நம்மள மாரி கூட சில விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இவங்க ரெண்டு பேரும் உடனே அதில் வீடியோ இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. பார்த்தா ஃபார்ச்சுனேட்லி அதில் வீடியோ இருக்காது. ஸோ இப்போ இந்த பயத்தோடு தான் நீ வாழ போறியா, ஒழுங்காக அவங்ககிட்ட போய் பேசு, இந்த மாதிரிலாம் இனி பண்ணாதுன்னு சொல்லு, இல்லை நான் இப்படி தான் பண்ணுவேன்னு சொன்னான்னா அவனை பிரேக்கப் பண்ணி விடு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கத்துறா. இவளும் வந்து பிரேக்கப் பண்ணுன்னு சொல்கிறியா, அவன் இல்லைன்னா நான் செத்துருவேன் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இந்த ஆன்சரை கேட்கும்போது நான் தான் டிஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கலாச்சி விட்டுடுறா. ஸோ உடனே வந்து யூஜியும் வந்து சரி இவங்க இவ்வளோ சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக அவங்ககிட்ட போய் பேசலாம்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக அவன் பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கே போயிடுறான். பட் அவன் ஃபோன் தொலைஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு
அந்த ஃபோனை கூட இருக்கா இல்லையான்னு பார்க்காம இவன் பாட்டு நல்லா பொழந்துட்டு தூங்கிட்டே இருக்கான். ஸோ யூஜியும் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக மேட்ருக்கு வந்துடுறா. இங்கே பாரு நீ நீ இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டுது. நான் பிடிக்காதுன்னு சொன்னாலும் நீ வந்து என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண. ஸோ ஒரு ப்ராமிஸ்லாம் பண்ணி ரொம்ப கெஞ்சி கட்டுறதுனால தான் பண்ணேன். பட் ஆனால் ஓப்பனாக சொன்னோன்னா எனக்கு சுத்தமாகவே நீ அந்த மாதிரி பண்ணுறது எனக்கு பிடிக்க மாட்டுது. ஸோ எனக்கு உன்னை பிடிக்கும் தான், நான் உன்னை லவ் பண்ணுறேன்னா, ஆனால் அதுக்காக எனக்கு பிடிக்காத சில விஷயங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு பண்ணுற மாதிரியே இருக்குது. அதுவும் இது ரொம்ப தப்பான விஷயம். எனக்கு உன் மேலே ரொம்ப அக்கறை இருக்குது. ஆனால் அதே சமயம் என்னை பற்றியும் நான் கொஞ்சம் யோசிக்கணும்ல. ஸோ நான் ஒரு பொண்ணு, அதை நீ ஏன் மனசில் வச்சுக்க மாட்டுற. ஸோ இனி நீ இந்த மாதிரிலாம் வீடியோ எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வந்து அப்படியே அங்கே இருக்க டேபிள் மேலே வைக்கிறா. அவன் அப்போ கூட ஃபோன் தொலைஞ்சது இவன் எடுத்துன்னு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பற்றி எதுவுமே கவலைப்படாமல் அவன் பாட்டுன்னு வாயை பார்த்துட்டே உட்காந்துருக்கான். ஸோ இவ்வளோ வந்து இது மாதிரிலாம் எனக்கு பேச பிடிக்கல, ஆனால் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே கதறி கதறி அழ ஆரம்பிச்சிடுறான். உடனே அவன் பாய் ஃப்ரெண்டை வந்து எனக்கு புரியுது யூஜி, இதுக்கப்புறம் கவலைப்படாத. ஸோ நான் இனி வீடியோலாம் எடுக்க மாட்டேன், உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டல, இனி நான் சத்தியமாக சொல்கிறேன் நான் அந்த வீடியோ இனி எடுக்கவே மாட்டேன், நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அப்படியே பேசி அவளையே அப்படியே கரெக்ட் பண்ணிடுறான். அவளும் வந்து அப்படியே எப்படி சொல்கிறது, காம்ப்ரமைஸ் ஆகிட்டு ஓகே இனி இப்படி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு 2 பேரும் ஜாலியாக அப்படியே நின்றுட்டுருக்காங்க. ஸோ இங்கே கட் பண்ணால் ரெஸ்டாரண்ட்டை காட்டுறாங்க. ரெஸ்டாரண்ட்டில் நம்ம ஜியோவும் சேவும் உட்காந்து ஜியோவோட ஃப்ரெண்டை மீட் பண்ண சே வந்திருக்கா. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து சரியான பூமர்ஸாக இருக்காங்க. பொண்ணுனா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும். அந்த பொண்ணே வந்து சேவை பார்த்துட்டு நீ ஏன் மேக்கப் பண்ணாமல் இருக்க, நீ ஏன்ட்டு ஐப்ரோஸை ட்ரிம் பண்ணாமல் இருக்க அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்குறான். உடனே இவ்வளோ வந்து இல்லை நான் இப்போ கான்ஃபிடென்ட்டாக தான் ஃபீல் பண்ணுறேன், நல்லா தான் இருக்கேன், ஸோ அதெல்லாம் பண்ணணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே அந்த பூமர் அங்கிள் இன்னொரு அந்த பையனும் வந்து பொண்ணுங்கன்னா இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்படியா பண்ணி ஆகணுமா, அப்போ நீ பண்ணிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே வந்து நான் என்னது நான் பண்ணுமா, நான் ஒரு பையன், நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பிடிச்சி கத்தின்னு கத்திக்கிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் ஜியோ வந்து ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கா. உடனே நம்ம ஜியோ வந்து செம்ம டென்ஷனாகி நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இப்போ என்னடா நான் தப்பாக பண்ணிட்டேன், இவ்வளோ போட்டு செம்ம கத்திக்கிட்டு இருக்கான். 2 பேரும் மாற்றி மாற்றி அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் அவங்க இதுக்கு முன்னாடி என்ன கான்வர்சேஷன் அவள் வரதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டே காட்டுறாங்க. ஸோ நம்ம ஜியோ வந்து அவளை பற்றி இந்த மாதிரி என் கேர்ள் ஃப்ரெண்டை நான் இன்ட்ரடியூஸ் பண்ண தான் அவங்கள கூப்பிட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லி இன்ட்ரோ மாதிரி கொடுக்கணுமே, ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணுமேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கான். உடனே அவங்க 2 பேரும் வந்து என்னதுரா நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா ஒரு ஃபெமினிஸ்ட் மாதிரி தெரியுது, நீ ஏன் உனக்கு வேறு பொண்ணே கிடைக்கலையா இந்த ஊரில், போய் ஒரு ஃபெமினிஸ்ட்டை போயிட்டு லவ் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கெல்லாம் இந்த கொரியா பசங்களே வந்து சாகணும் தானே நினைப்பாங்க, எப்போ பார்த்தாலும் ஃபெமினிசம் தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் செட் ஆகாது, ஒழுங்காக அவளை வர வேணாம்னு சொல்லிவிடு அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. அவளை பார்க்காம அவளை மீட் பண்ணாமே. ஆனால் ஜியோ வந்து இல்லை அவள் வந்து அப்படிலாம் கிடையாது, கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான், பட் ஆனால் அவள் ரொம்ப நல்லவ தான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அவளும் வந்துடுறான். ஸோ அவளும் வந்துட்டு அவளே வந்து இவள் தான் என் கேர்ள் ஃப்ரெண்டு இவங்க தான் என்னோட சைல்டுஹுட்லேருந்து என்னோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே அந்த பொண்ணும் வந்து இல்லை உன்னை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம், ஸோ எல்லோரும் நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாமா அப்படின்லாம் சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. சாப்பிட ஆரம்பிக்கும் போது உடனே அந்த பொண்ணு வந்து ஒரு பெரிய சிக்கன் பீஸாக எடுத்து வச்சுக்கிறான். உடனே அவன் பாய் ஃப்ரெண்டும் பார்த்துட்டு நீ பொண்ணு தானே, ஒரு பொண்ணு இவ்வளோ சாப்பிட்லாமா, பாடியை மெயின்டைன் பண்ண மாட்டியா அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடறான். உடனே அவளுக்கு ஹர்ட் ஆகிட்டு ஜியோ பாடுறா இவனை போட்டு அடிடா அப்படின்லாம் சொல்லிட்டு இவங்கிட்ட சொல்லுவான். உடனே அதை பார்த்துச்சே வந்து இன்னும் இவனுக்கு சரியான பூமராக இருக்காங்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் புரிஞ்சிக்கவே முடியலடா சேவ் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸில் அப்படியே பேசிக்கிறா. இவங்க பண்ணுற ஒவ்வொரு அலும்பலும் பார்த்துட்டு இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டு அவளுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. உடனே வேறு இன்டைரக்டாக குத்தணுமேன்னு சொல்லிட்டு அந்த பையனும் வந்து சரியான பூமர் மாதிரி ஃபோனில் வந்துட்டு கேர்ள்ஸ்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணுற நியூஸ் பார்த்த உடனே இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை, சும்மா நல்லா குண்டாக இருந்துட்டு நல்லா சாப்பிட்டு ஜீரணம் ஆகாமல் போயிட்டு ப்ரொட்டஸ்ட்டு அது இதுன்னு பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான ஆளுங்க, இப்படி தான் இருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு சேவை பார்த்துட்டு அப்படியே இன்டெரக்டாக கலாய்க்கிறான். உடனே சேவுக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு ஆமாம் இதே உன் தங்கச்சிக்கு அந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா நீ இப்படி தான் பேசிட்டு உட்காண்ட்ருப்பியா, இது ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது, அவங்களோட உரிமைக்காக அவங்க போராடுறாங்க, இதில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்ட உடனே எனக்கு தங்கச்சிலாம் இல்லை 2 அண்ணனுங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி பண்ணுறான். உடனே இதெல்லாம் ஜியோ பார்த்துட்டு ஐயோயோ இதுதானா நான் நடக்க வேணான்னு பார்த்தேன், ஒரு நாள்னா நிம்மதியாக கிடக்கலான்னு பார்த்தேனே,
இப்படி சொதப்புதே, இவளும் வந்து ஒரு சாதாரண பொண்ணா இருக்கக்கூடாதா? சரியான ஃபெமினிஸ்ட்டா இருப்பா போலயே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே மைண்ட் வாய்ஸ்லேயே யோசிச்சுட்டே இருக்கான். பட் ஆனால் இங்கே பயங்கரமாக ஆர்குமெண்ட்ஸ் ஒருத்தர மாற்றி ஒருத்தர் போயிட்டே இருக்குது. நீ ஏன் இப்படிலாம் பேசுகிற? ஃபெமினிஸ்ட்னா என்ன அவ்வளோ கெட்ட வார்த்தையா என்ன? இங்கே வந்து ஃபெமினிஸ்ட்டுன்றது வந்து நீங்கள் எல்லாருமே தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. இங்கே வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றி தான் அவங்க பேசுகிறாங்களே தவிர ஃபெமினிஸ்ட்டுலாம் எல்லாமே பண்ண முடியும்லாம் ரொம்ப ஆணவமாகவும் துமுறவெல்லாம் பேசலை அப்படின்னு சொல்லி வந்து பயங்கரமாக அவனை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டே இருக்கா. உடனே என்னடா உன் கேர்ள் ஃப்ரெண்ட் இப்படிலாம் பேசுகிறான்னு சொல்லிட்டு அவனும் சேர்ந்து பயங்கரமாக ஏறி ஏறி பேசுகிறான். ஜியோ வந்து எதுவுமே சொல்ல முடியாமல் இந்த சைடும் பேச முடியாமல் அந்த சைடும் பேச முடியாமல் அப்படியே அமைதியாக உட்காந்துருவான். இதையும் பார்த்துட்டு எனக்கு தெரியும் இப்போ நீ என் பக்கம் பேசாமல் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்க, உன்னை லவ் பண்ணுறன்றதுக்காக இவனுங்க பேசுகிறதெல்லாம் கேட்டு சும்மா ஸ்மைல் பண்ணிட்டுலாம் போக முடியாது என்னால் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு பியரை வந்து எடுத்து அப்படியே குடிச்சிட்டு டங்குன்னு செம்ம கானில் டேபிள் மேலேயே அடிப்பா. அதை பார்த்தோன்னே அவங்களுக்கே புரிஞ்சிருக்கும் செம்ம காண்டாயிட்டான்னு சொல்லிட்டு அவளும் அங்கே வந்து கிளம்பிடுவா. கிளம்பும் போது கரெக்டாக ஜியோவும் பின்னாடியே ஓடி வந்து ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற, எங்கே போகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இல்லை எனக்கு பார்ட் டைம் ஜாப்க்கு டைம் ஆகிடுச்சு உண்மையாகவே, அதனால தான் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பச்சையாக போய் சொல்லுவாள். பட் இருந்தாலும் அவள் மனசை கேட்காம அப்படியே பஸ் அவுட் ஆகிட்டு நீ என்ன சொல்லி வச்சுருக்க உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அவங்க ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, உனக்கு புரியுதா, நீ அவங்கக்கிட்ட என்ன சொல்லி வச்சுருக்கேன்னு அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்குறா. உடனே அவனும் வந்து எனக்கும் புரியல, நீ ஏன் இப்படி வியர்டாக நடந்துக்கிற, நீயும் மற்ற பொண்ணுங்க மாதிரி இருக்க வேண்டியது தானே, ஏன் ஒரு மாதிரி ரொம்ப சென்சிட்டிவாகவே இருக்க, அவங்க சொல்கிற மாதிரி நீயும் ரொம்ப சென்சிட்டிவாக தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரொம்ப ஆஷாக பேசுகிறான். உடனே இவளுக்கு செம்ம ஹர்ட் ஆகிடுது. ஹர்ட் ஆன பிறகு ரொம்ப கோவம் வந்துடுது. கோவம் வந்துட்டு நீ யாவுன்னா என்னை இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லைல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னு கூட உனக்கு புரிஞ்சிக்க விருப்பமே இல்லைல்ல, நான் இங்கே ஃபெமினிசம் பற்றிலாம் ஒன்றும் பேசலை, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றி தான் பேசுகிறேன், நான் இப்படி இருக்கேன்னா அது மட்டும்தான் காரணம், இங்கே பொண்ணுங்க எல்லாருமே என்னென்ன கஷ்டம்லாம் படுறாங்கன்னு உனக்கு தெரியுமா, அதெல்லாம் ஒன்றுமே தெரிஞ்சுக்காம நான் என்ன கஷ்டப்படுறேன்னு தெரியுமா, உனக்கு என் ஃபீலிங்ஸை பற்றி ஒரு கவலையும் கிடையாது, உனக்கு உன்னை பற்றி மட்டும்தான் கவலை, என்னை புரிஞ்சுக்கணும்னு என்னைக்காவது ட்ரை பண்ணியிருக்கியா, இல்லை அட்லீஸ்ட் அதுக்கான முயற்சினா என்றைக்காவது எடுத்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக இவகிட்ட பேசிகிட்டே சரி ஓகே இதுக்கு மேலே செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே கிளம்பிடுறான். இவனும் வந்து ஆமாம் நான் ஏன் உன்னை புரிஞ்சிக்கல, ஆமாம் நான் உன்னை புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே ஃபீலிங்ஸோடு நின்றுட்டுருக்கான். ஸோ ரூமுக்கு வந்து படுத்து தூங்கலான்னு ட்ரை பண்ணாலும் இல்லை, இவனுக்கு வந்து நான் ஏன் அவளை புரிஞ்சிக்கவே இல்லை, நான் அட்லீஸ்ட் ட்ரைனாக பண்ணிக்கணுமே அதை கூட பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருந்தவன் அப்படியே ஏஞ்சி சரி ஓகே கூகுள் பண்ணி பார்க்கலாம் ஃபெமினிசம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கூகுள் பண்ணுவான். சரி அவள் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதில் ஃபெமினிசம்னா என்னன்னு அதுக்கப்புறம் புரிஞ்சதுக்கப்புறம் இவனே ரியலைஸ் பண்ணுவான் நம்ம மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து வந்து நடந்து வந்துகிட்டே இருப்பான். உடனே இவன் அந்த வழியில் உட்காந்துட்டு அவளுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பான். ஸோ ஸ்ட்ரைட்டாக அவளை பார்த்த உடனே குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அவன் காலையிலே விழுந்து என்னை மன்னிச்சிருச்சு, நான் உன்னோட சுச்சுவேஷன் எனக்கு புரியுது, உன்னை நான் கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கினேன், நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு என்னை தப்பாக மட்டும் நினச்சிடாத, நான் இப்போ என்னோடய தப்பெல்லாம் உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் காலில் விழுந்து பயங்கரமாக கெஞ்சுறான். இதுக்கப்புறம் உன்னோட ஃபீலிங்ஸை நான் புரிஞ்சுக்கிறேன், நான் ஆல்ரெடி நேற்று நைட்டே என்னால் தூங்க முடியல, ஸோ உன்னை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருந்தேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு, உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு நான் இங்கேயே போயிடுறேன், இப்போ புரியுதா நான் உன்னை எவ்வளோ புரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவளும் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். பட் ஆனால் நீ போன்னு சொன்னால் நான் என்னால் போயிட முடியாது, பிகாஸ் நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழ ஆரம்பிச்சிடறான். இவன் அழ ஆரம்பிச்சதை பார்த்துட்டு கோவமாக இருந்த சரி வந்து சிரிப்பு அடக்க முடியாமல் அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிடறான். இவனும் வந்து இல்லை என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ், நான் இனி இந்த மாதிரி தப்பாக பண்ணவே மாட்டேன், உன்னோட ஃபீலிங்ஸையும் நான் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறேன், ப்ளீஸ் எனக்கு ஒரு லாஸ்ட்டு சான்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு அப்படியே காலில் விழுந்து அப்படியே கெஞ்சிக்கிட்டே இருக்கான். சரி ஓகேடா போதும், நீ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க, என்னை ரொம்ப எம்பாரசிங்காக ஃபீல் பண்ண வைக்காத, ஏஞ்சி தொலைடா டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே நிற்க வச்சுட்டு ஏன் இப்படின்னா லூஸு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்லாம் சொல்லிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான். சரி ஓகே நான் இனி இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பட்டுன்னு அப்படியே கிஸ் பண்ணிடுறான். கிஸ் பண்ணவொடனே இவளுக்கும் அப்படியே பயங்கர ஷாக் ஆகிட்டு உன்னை சும்மாவே விட போகிறது இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்பேக் வச்சு 4 போடு போடுறான். ஏன் இப்போ என்னை அடிக்கிற, உனக்கு என்ன என்னை பிடிக்கலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்குறான். இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ ஏன் ஆனால் இந்த மாதிரி கிறுக்குத்தனம் பண்ணுற, இதுக்கப்புறம்னா இந்த மாதிரிலாம் என்னை புரிஞ்சிக்காம நான் என்ன சொல்ல வரேன்றதை காது கொடுத்து கேட்காம இந்த மாதிரிலாம் பண்ணாத, புரியுதா உனக்கு அப்படின்னு சொன்னோடனே இனி நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இறுக்கி கட்டி பிடிச்சிடான். டி போதும்டா ரொம்ப சூடாக இருக்குது கொஞ்சம் தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இவனும் இல்லை என்னை ஹக் பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிட்டே நின்றுட்டு இருக்கான். ஏன் இப்படி பண்ணுற, ஹக் தானே கேட்குறான், பண்ணி தொலையண்டி அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கேட்குறான். ஸோ இதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அன்டில் தென் பை.